தில்லியின் சங்கம விகார் பகுதியில் சட்டவிரோதமாக எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கி வைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பலை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளது. இந்த சோதனையின் போது கிடங்குகளில் இருந்து மொத்தம் 183 எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 154 சிலிண்டர்கள் எரிவாயு நிரப்பப்பட்ட நிலையிலும் 29 சிலிண்டர்கள் காலியாகவும் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய சிலிண்டர்களை அவர்களுக்கு வழங்காமல் வாடகைக்கு எடுத்த தனி கிடங்குகளில் சட்டவிரோதமாக சேமித்து வைத்து அவற்றை மீண்டும் நிரப்பி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடு மாற்றப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில், உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள இணைப்புகளுக்கு 45 நாட்கள், இதர ஒற்றை சிலிண்டர் இணைப்புகளுக்கு 25 நாட்கள் மற்றும் இரட்டை சிலிண்டர் வைத்திருப்போருக்கு 35 நாட்கள் என சிலிண்டர் முன்பதிவு காலக்கெடு மாற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள எரிவாயு மறுநிரப்பு முன்பதிவு விதிகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் பழைய நடைமுறையே தற்போதும் தொடர்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் காலத்தில் இரவு நேர பிரச்சாரங்களை புதிய கோணத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு குழுவினர் புதுமையான கையடக்க LED விளக்குகளை வடிவமைத்துள்ளனர். அரசியல் கட்சிகளின் சின்னங்களை வாக்காளர்களிடம் எளிமையான முறையில் கொண்டு செல்வதுதான் இந்த கண்டுபிடிப்பின் முக்கிய நோக்கமாகும். நவீன தேர்தல் களத்தில் கட்சி சின்னங்களை திறம்பட காட்சிப்படுத்தவும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கவும் இந்த விளக்குகள் பெரிதும் உதவும் என்று உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். செயற்கை நுண்ணறிவு வல்லரசுகளாக இந்தியாவும் இங்கிலாந்தும் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்தியாவும் இங்கிலாந்தும் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளன என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒழுங்குமுறை அணுகுமுறையையோ அல்லது அமெரிக்காவின் தற்காலிக பதிலளிப்பு முறையையோ தாங்கள் ஆதரிப்பதில்லை என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கிடையேயான கூட்டு முயற்சிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் அபாயங்களில் இருந்து நம்மை காக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இங்கிலாந்து இந்தியா இடையேயான தொழில்நுட்ப பாதுகாப்பு முன்னெடுப்பு இந்த கூட்டுறவை எளிதாக்க உதவும் என்றும் ரிஷி சுனக் கூறினார். திருநங்கைகள் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனே நிறுத்தி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களை அந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் கருத்துக்களை கேட்காமல் வலுக்கட்டாயமாக நிறைவேற்ற முடியாது என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை அந்த சமூகமே எதிர்க்கும் போது அது திணிப்பாக இருக்கக்கூடாது என்றும் மாறாக மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாஜக அரசு இந்த திருத்தங்களை முன்னெடுப்பதற்கு முன் சற்று நிதானித்து திருநங்கைகளுடன் கலந்துரையாடி அவர்களின் உண்மையான உடன்பாட்டை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் நாடாக எரிபொருள் தட்டுப்பாட்டால் பிலிப்பைன்ஸ் அரசு எரிசக்தி அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தனது 98% கச்சா எண்ணெயை மேற்காசிய நாடுகளை நம்பியே உள்ளது. இந்நிலையில் மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்கள் உலகளவில் கடும் எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. இதன் விளைவாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிபொருள் இருப்பு வேகமாக குறைந்து வருவதுடன் அதன் விலையும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க அந்நாட்டு அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் நாடு முழுவதும் தேசிய எரிசக்தி அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். நாட்டின் தற்போதைய கையிருப்பு வெறும் 45 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 350 ரூபாய் உயர்ந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 10,000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.